காய்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வீட்டிலேயே எப்படி கைனடிக் சாண்ட் செய்கிறது தான் நான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி 2 மெத்தட் செய்ய போகிறோம். 2 மெத்தடுமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். வாங்க ஃபஸ்ட்டு மெத்தட் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு மெத்தடுக்கு நான் சால்ட் எடுத்திருக்கேன். சால்ட்டை நம்ம பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் நீங்கள் அளவு தான் எடுக்கணும்னு இல்லை, கம்மியாக கூட எடுத்துக்கலாம். உங்களுக்கு கம்மியாக வேணால் கம்மியாக எடுத்துக்கலாம், உங்களுக்கு நிறையா வேணால் நீங்கள் நிறையா எடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நான் என்ன ஆட் பண்ண போகிறேன்னா, இந்த 1 ரூபா பேக்கெட் தான் கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு இருக்கும் இல்லையா, அதுதான் நான் ஆட் பண்ண போகிறேன். உங்கள்கிட்ட நீங்கள் நிறையா ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு 2 1 ரூபாலே 2 போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் தான் எடுத்துக்கிறேங்கிறதுனால நான் 1 ஃபுல்லாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அந்த சால்ட்டும் அந்த ஷாம்பும் நல்லா மிக்ஸ் ஆகணும். அப்போ தான் நம்மளுக்கு கைனடிக் சாண்ட் நல்லா சாஃப்டாக சூப்பராக கிடைக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன ஷாம்பு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சும்மா கொஞ்சோன்னு பண்ணால் மட்டும் போதும். ரொம்ப நிறையாலாம் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை, கொஞ்சோன்னு யூஸ் பண்ணிக்கிட்டால் மட்டும் போதும். அது இதை இப்போ நல்லா அந்த சால்ட்டும் அந்த ஷாம்புவும் நல்லா உங்களுக்கு மிக்ஸ் ஆகணும். அப்போ தான் நம்மளுக்கு சாண்டு கைனடிக் சாண்ட் நல்லா ப்ளே பண்ணுறதுக்கு நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். நீங்களுமே இந்த மாதிரி நல்லா கை போட்டு கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்பூனால் பண்ண முடியலன்னா கை போட்டு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஸ்பூனாலே பண்ணிக்கிட்டேன். நீங்கள் எப்படி பண்ணணுன்னா, அந்த கைனடிக் சாண்ட் நல்லா போய் இந்த சால்ட்டோடு ஒட்டினா தான் நமக்கு விளையாட நல்லாயிருக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ஃபெவிகால் தான் ஆட் பண்ண போகிறோம். ஃபெவிகால் எதுக்குன்னா, கைனடிக் சாண்டில் ஷாம்பு மட்டும் போட்டுட்டா ப்ளே பண்ணுறதுக்கு கொஞ்சம் வரன்னு இருக்கும். ஃபெவிகால் போட்டால் கொஞ்சம் சாஃப்டாக கிடைக்கும். இது ரெண்டுமே சேர்ந்தால் தான் நம்மளுக்கு எக்ஸாக்ட் கைனடிக் சாண்ட் மாதிரியே நமக்கு வரும். ஸோ ஃபெவிகால் கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் நிறைய இல்லை, கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க. நான் அவ்வளோ தேவைப்படாது இல்லையா, ஸோ அதனால் கொஞ்சம் கம்மியாக அந்த ஃபெவிகால் போட்டுக்கோங்க. நீங்கள் அதே மாதிரி ஃபஸ்ட் கொஞ்சம் சால்ட்டு நிறையா போடுறீங்கன்னா, இப்போ நான் போடுறத விட கொஞ்சம் ஒரு மடங்கு அதிகமாக போட்டுக்கோங்க. இப்போ இது மாதிரி இப்போ நீங்கள் ஃபெவிகால் போட்டு ஸ்பூனாலே மிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா ஃபெவிகால் சால்ட்டு கூட மிக்ஸ் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் நீங்கள் கை கூட யூஸ் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். என்னால் பண்ண முடியலை ஃபெவிகால் போட்டு ஸ்பூனாலே மிக்ஸ் பண்ண முடியல. ஸோ அதனால் நான் கையை யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்களும் கையை யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு நல்லா மிக்ஸ் ஆகும். ஸ்பூனால் ஷாம்பு நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம், நம்மளால ஃபெவிகாலை மிக்ஸ் பண்ண முடியல. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த கலர் ஆட் பண்ண போகிறேன். நான் இந்த பர்பிள் கலர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு இருக்கிற கலரே பிடிச்சிருக்குன்னா கூட நீங்கள் விட்டுலாம். கலர் எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா, ஒரு லுக் கொடுக்கும், ப்ரைட்டாக ஒரு லுக் கொடுக்கும். அதனால தான் நான் இப்போ கலர் ஆட் பண்ணேன். ஸோ கலர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா சூப்பரான ஒரு கைனடிக் சாண்ட் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்பவே ஒரு சூப்பராக இருக்கும், நல்லா சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். ப்ளே பண்ணும் போதே ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு டைம் பாஸ்க்கு தான் நல்லாயிருக்கும். ஆனால் விளையாட ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம கடையில் வாங்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வீட்டிலேயே செஞ்சுட்டு போயிடலாம். 10 ரூபா 20 ரூபா தான் செலவே ஆகும் நம்மளுக்கு. இதே வீட்டிலேயே செஞ்சுட்டு போயிடலாம். அதுக்கு கடையில் அவ்வளோ பெரிய காசு கொடுத்து வாங்குறதுக்கு நம்ம வீட்டிலேயே செஞ்சுட்டு போயிடலாம். ஈஸி தான், ரொம்பவே ஈஸி. நம்ம வீட்டிலேயே செஞ்சிடலாம். இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்டாக செம்மையாக இருக்குது. இப்போ நான் கை போட்டு தானே மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். செம்மையாக இருக்குது நல்லா. அதனால தான் நான் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். சூப்பராக இருக்குது. நீங்களுமே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்பவே சாஃப்டாக நல்லா அழகாக செம்மையாக இருக்குது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. எனக்கு அப்படியே நான் விளையாண்டுருக்கேன் கைனடிக் சாண்ட் கடையில் வாங்கினது. அதே மாதிரியே இருந்துச்சு. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்த மெத்தட் பார்க்கலாம். ஸோ அடுத்த மெத்தட் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அடுத்த மெத்தடுக்கும் அதே தான். சால்ட்டு நீங்கள் அதிகமாக போட்டுக்கலாம், கம்மியாகவும் போட்டுக்கலாம். சால்ட்டை நான் பவுலில் போட்டுறதுக்கு அப்புறமேட்டு இதில் இப்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இன்க்ரீடியன்ட் என்னென்னா, கோல்கேட் பேஸ்ட் 10 ரூபா. அதுதான் கோல்கேட் பேஸ்ட் 10 ரூபாலே கொஞ்சம் நிறையாவே இருக்கும் இல்லை, அதை ஃபுல்லாகவே நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் நிறையா
ஆட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து 2 2.5 அந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கோங்க பேஸ்ட்டு. நான் எனக்கு வந்து ஒரு பேஸ்ட்டு கரெக்டாக இருந்துச்சு. அதுக்கு மேலே போட்டால் வந்து ரொம்பவே கொல கொலன்னு ஆகிடும். ஸோ எனக்கு ஒரு பேஸ்ட் வந்து கரெக்டாக இருந்துச்சு. நான் ஒரு பேஸ்ட் ஃபுல்லாகவுமே வந்து அந்த சால்ட்டில் வந்து போட்டேன். கரெக்டாக இருந்துச்சு. நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் அப்போ தான். ஸோ இப்போ வந்து எல்லாத்தையுமே ஒரு பேஸ்ட் ஃபுல்லாக நான் வந்து ப்ரெஸ் பண்ணி வந்து வெளியே எடுத்துகிட்ருக்கேன். ஸோ ஃபுல்லாக எடுத்தாச்சு. இதை வந்து நம்மளால் ஸ்பூனில் சுத்தமாக வந்து பண்ணவே முடியாது. சுத்தமாக மிக்ஸே பண்ண முடியாது ஸ்பூனில். நம்ம கை போட்டு மிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் பண்ணவே முடியும். நான் ஸ்பூனில் பண்ணலான்னு ஃபஸ்ட்டு பார்த்தேன், முடியல. ஸோ கையே வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். கையில் போட்டோன்னு தான் தெரியுது, அது செம்மையாக இருந்துச்சுங்க. உண்மையாகவே சூப்பராக வந்து இருந்துச்சு 2யும் மிக்ஸ் பண்ணும்போது. நீங்கள் வந்து இதையுமே அப்படி தான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான். நல்லா வந்து அந்த பேஸ்ட்டும் அந்த சால்ட்டும் நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும். அந்தளவு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம டக்குன்னு மிக்ஸ் ஆகி நம்ம நல்லா அந்த சால்ட்டு நம்ம கையால் மிக்ஸ் பண்ணால் தான் அது வந்து நல்லா ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணால் வந்து ஒழுங்காக போய் ஒட்டாது, சேராது. ஸோ அதனால் நீங்கள் வந்து கையை போட்டு நல்லா அந்த பேஸ்ட்டையும் அந்த சால்ட்டையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்க. நான் பண்ணுற மாதிரியே நீங்களும் வந்து இப்படி மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து எல்லாம் வந்து ஒன்றா சேரும், ஒன்றா வந்து கலக்கும். அதனால் அதுதான் வந்து கையே நான் போட்டேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணுறது ஒரு ஜாலி தான். ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம கையால் மிக்ஸ் பண்ணணும், ஒரு ஜாலி தான். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். ஆனால் எப்படின்னா அந்த கோல்கேட் பேஸ்ட் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்பவே திக்காக இருக்கும். கையில் பட்டால் ஒரு மாதிரி இருக்கும். நம்மளுக்கு அப்படிலாம் இல்லை. சால்ட்டு இதே 2யும் மிக்ஸ் பண்ணால் எக்ஸாக்ட் கைனடிக் சாண்ட் தான். செம்மையாக இருந்துச்சு இந்த கைனடிக் சாண்டு. நீங்கள் வந்து 2ல் என்ன பிடிச்சிருக்கோ நீங்கள் வந்து பண்ணுங்கள். பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து உங்களுக்கு இது ஒரு கலரு, அது வேறு கலர், இது வேறு கலர். இதை பாருங்களேன். இப்போ நான் வந்து சால்ட்டு மிக்ஸ் பண்ணதுமே இது வந்து கொஞ்சம் கைனடிக் சாண்ட் மாதிரி ஆயிடுச்சு. எக்ஸாக்ட் கைனடிக் சாண்ட் மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு வந்து கலர் வேணுங்கிறதுனால அது வந்து கலருமே வந்து ஆட் பண்ணேன். அதில் வந்து பர்பிள் ஆட் பண்ணேன் இல்லையா. ஸோ இதில் நான் வந்து பிங்க் ஆட் பண்ண போகிறேன். லைட் பிங்க் தான் அதை ஆட் பண்ண போகிறேன். பர்பிள் ஆட் பண்ணிட்டு பிங்க் ஆட் பண்ணலன்னா எப்படி. ஸோ 2மே ஆட் பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு மெத்தடில் நம்ம வந்து பர்பிள் போட்டு வந்து கலர் போட்டு மிக்ஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த செகண்ட் மெத்தடில் வந்து நம்ம வந்து பிங்க் கலர் போட்டு வந்து மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மிக்ஸ் பண்ணி இப்போ வந்து உங்களுக்கும் அதே மாதிரி தான். நீங்களுக்கும் என்ன கலர் வேணுமோ நீங்கள் வந்து போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கலர் வேணாம் எனக்கு ஒயிட்டே பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் ஒயிட்டே கூட நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. அது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு கலர் வேணால் ஆட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச கலர் ஆட் பண்ணிக்கலாம். கலர் வேணான்னா விட்டுறலாம். ஸோ அது வந்து உங்களோட சாய்ஸ் தான். ஸோ நான் வந்து எனக்கு பிங்க் கலர் ரொம்ப பிடிக்குங்கிறதுனால பிங்க் கலர் பண்ணேன். பட் அது வந்து கொஞ்சம் ரெட் கலர் மாதிரியே ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நான் கையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். நல்லா செம்ம சாஃப்டாக இருக்குது. எனக்கு வந்து எது பிடிச்சிருந்துச்சின்னு நான் வந்து சொல்கிறேன். எனக்கு வந்து இது தான் பிடிச்சிருந்துச்சி. இந்த பிங்க் கலர் தான் வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சி. உங்களுக்கு எது பிடிச்சிருந்துச்சின்னு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து சால்ட் எடுத்துட்டேன் இல்லையா, ஒரு டப்பா, ஒரு குட்டியாக ஒரு டப்பா மாதிரி. அதில் வந்து நான் வந்து இந்த கைனடிக் சாண்டெல்லாம் வந்து இந்த பிங்க் கலர் கைனடிக் சாண்டை உள்ளே போட்டு அது நம்மளுக்கு வந்து அந்த ஷேப்பாக வருதா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம டெஸ்ட் பண்ணேன். நான் வந்து பிங்க்கில் மட்டும்தாங்க டெஸ்ட் பண்ணேன், பர்பிளில் டெஸ்ட் பண்ணலை. அது வந்து டக்குன்னு எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. பிங்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆஹா இதை உள்ளே போட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு டக்குன்னு பண்ணிட்டேன். பர்பிளில் பண்ணணும்னு நினச்சேன், டக்குன்னு மறந்துட்டேன். ஸோ அதனால் வந்து பிங்க்கில் மட்டும்தான் வந்து பண்ணியிருக்கேன். நீங்கள் பர்பிள் பண்ணி உங்கள்கிட்ட ஷேப்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கரெக்டாக இருந்துச்சு அந்த பாக்ஸ்குள்ளே. ஏன்னா அதில் தான் நம்ம சால்ட்டு வந்து மெஷர் பண்ணி போட்டோம். ஸோ அதனால் கரெக்டாக இருந்துச்சு. எல்லாமே அது கரெக்டாக உள்ளே போயிடுச்சு. இப்போ வந்து நல்லா நம்ம அழுத்தி விட்டால் தான் நம்மளுக்கு வரும் ஷேப்பு. ஸோ அதனால் அது வந்து ஷேப் வந்து ரொம்ப பவுடராக இருந்தால் ஷேப் வராது, ரொம்ப கட்டியாக இருந்தாலும் ஷேப் வராது. கரெக்டாக இருந்தால் தான் ஷேப் வரும். ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து இப்போ வந்து பண்ணுறோமே, கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படி டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து போடுறோமே. ஸோ இப்போ வந்து உள்ளே எல்லாத்தையுமே போட்டேன். அந்த பாக்ஸ் உள்ளே வந்து குட்டி குட்டி டப்பா குடிச்சு எல்லாமே போட்டு இப்போ கவுத்திட்டேன்.
நம்ம பண்ணோம் இல்லையா ஒரு பவுலு அதுலேயே வந்து போட்டேன். அப்படியே எடுத்தா பாருங்கள் செம்ம ஷாக்கு எனக்கு. அவ்வளோ அழகாக வந்துருந்துச்சுங்க. செம்மையாக அவ்வளோ ஷாக் ஆகிட்டேன் நானே. இப்போ கடையில் வாங்குற மாதிரியே இருந்துச்சுங்க. அது நீங்கள் வந்து ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு மெத்தடு இல்லைன்னா 2 மெத்தடுமே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே வந்து பிடிக்கும். சூப்பராக இருந்துச்சு. நான் வந்து ரொம்ப நேரம் விளையாண்டுக்கிட்டே இருந்தேன்னு பார்த்துக்கோங்களேன். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. செம்ம சாஃப்டாக செம்ம சூப்பராக வந்து இருந்துச்சு. இப்போ இந்த பாருங்கள், இப்போ இதான் வந்து அந்த 2 ஃபஸ்ட்டு பண்ணது பர்பிள், செகண்ட் பண்ணது பிங்க்கு. இதில் வந்து உங்களோட ஃபேவரெட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். விளையாட ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நீங்களுமே கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எது பிடிச்சிருந்துச்சின்னு. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ்.